என்ன குழம்பு பண்ணுறீங்க? கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பா? ஆமாம், பாதி வேலை முடிஞ்சிச்சு, இப்போ தான் வரீங்க. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? என்ன பண்ணிருக்கீங்க? என்னென்ன போட்டிருக்கீங்க இதில்? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு போட்டு வதக்கியிருக்கு. அதுக்கப்புறமா வெட்டி வச்ச கத்திரிக்காய், லைட்டாக கத்திரிக்காய் வதங்கினதையும் கருவாடு போடணும். கருவாட்டு குழம்பு பண்ணுறீங்க? ஆமாம். அடுத்தது என்ன போடுறீங்க? மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். இந்த குழம்பு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கருவாட்டு குழம்பா? ஆமாம், எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடு. எந்த ஊர் உங்கள் ஊர்? எங்கள் ஊர் ஈரோடு. பாருங்க, கருவாடு. ஈரோட்டில் கருவாடு ஃபேமஸா? ஈரோட்டில் கருவாடு ஃபேமஸ்ன்னு இல்லை, இது ஆற்று கருவாடு. ஆற்று கருவாடு? ஆற்றுல பிடிக்கிற மீன் இருக்குல்ல, அந்த கருவாடு. இது என்ன கருவாடு பேர் என்ன சொல்லுவாங்க அதுக்கு? கொல்லி கருவாடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். கொல்லி கருவாடு? ஆமாம். அடுத்தது புளி ஊற்ற போகிறோம். இப்போயே நல்ல வாசனை வருது. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர மனமாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்களா? குழம்பு ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே போட்டாச்சு, புளி ஊற்றியாச்சு. குழம்பு கொதிச்சிருச்சுன்னா லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். கருவாட்டு குழம்பு ரெடி. ஈரோடு குழம்பு கருவாடு. ஈரோடு குழம்பு இல்லை, கருவாட்டு குழம்பு. ஈரோடு கருவாட்டு குழம்பு. ஈரோடு கருவாட்டு குழம்பு இல்லை, நார்மலாக வைக்கிற கருவாட்டு குழம்பு தான், ஆனால் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடு. ரொம்ப நல்லா இருக்கும், பயங்கர மனமாகவும் இருக்குது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னா, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இறக்கிடலாம். சூப்பர். ஓகே. சாப்பாடு வச்சு கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு சாப்பாடு. ஆமாம். ஓகே, பாய். சாப்பாடு இருக்குது, கருவாட்டு குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, முடிஞ்சது வேலை.